வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. இன்றைய கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் ஆபிதீன் அவர்கள் எழுதிய சிறுகதை ஒரு மோதிரமும் சில பேய்க் கனவுகளும். வாப்பா தன் கடைசி காலத்தில் அணிந்திருந்த மோதிரம் பற்றி எழுதினால் என்ன என்று தோன்றிற்று. உலகத்தில் வேறு விஷயமே இல்லை பாருங்கள். மோதிரத்தை எங்கே வாங்கினார்கள், யாரிடம் கொடுத்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களா என்பதற்காக அவர்களின் டைரி ஒன்றை புரட்டினேன். வருடம் எழுதும் டைரி அல்ல அது, கிழிந்து போன வாழ்க்கை மொத்தத்திற்கும் ஒன்று. ஊரில் பால் பண்ணை வைத்து சொந்தக்காரர்களால் ஏமாந்தது, நாகப்பட்டினத்திற்கு கப்பலில் வந்து இறங்கிய காலத்தில் திமிர் கஸ்டம்ஸ்காரன் போட்ட டியூட்டி, பினாங்கில் வாங்கிய தொப்பி துணி சாயம் போயிருந்தது, பூட்டியா ஆஷியாமா கனவில் சொன்ன சில செய்திகள் பின் உண்மையாகி போனது, குணங்குடி அப்பாவின் எக்கால கன்னி ஓரிரண்டு, கல்யாணம் காய்ச்சுவது எப்படி, நான் பிறந்தபோது அசல் சீனக்காரன் சாயலில் இருந்தது, கடவுள் மனது வைத்தால் கழுதை கூட குஸ்தி போடும் என்ற கணைப்புகள் என்று பலதும் அதில் இருக்கும். மோதிரம் பற்றி மட்டும் இல்லை. கமர் வஸ்தா ஹோனா என்று தலைப்பிட்டு எந்த ஆலிம் ஷாவோ பேசியதை பேசியது போலவே எழுதி அடிக்கோடிட்டும் வைத்திருந்த 786வது பாரா மட்டும் என்னை கவர்ந்தது. மாக்கான் வருவான் என்று பிள்ளைகளுக்கு 4 வருடத்திற்கு ஒரு முறை ஊர் வந்து பூச்சாண்டி காட்டிய வாப்பா பயந்ததின் அடையாளங்களில் ஒன்று. நாம் பயப்படுறதுல 99.99% நடக்கிறதில்ல. எதை நடந்துடுமோன்னு நினைக்கிறோமோ அது நடக்காது. பயம் வருதில்ல, ஒரு தாளில் எழுதி வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பயம் வருது, இப்படி ஆயிடுமோன்னு தோணுதுண்டு குறித்து வச்சுக்கோங்க. அப்புறமா அதை எடுத்து பாருங்கள், ஒன்றும் நடந்திருக்காது. இப்படி உள்ள பயம்தான் நம்ம லைஃப்பில் முக்கால்வாசி நேரத்தில் செஞ்சுட்டு வரோம்ட்டு புரியும். வேறு வார்த்தையில் சொன்னால், உங்கள் லைஃப்பில் இது மாதிரி முட்டாள்தனமான காரியத்துக்குத்தான் டைம் செலவு பண்ணியிருக்கீங்கன்ட்டு புரியும். பிள்ளைக்கு அம்மை வாத்துடுமோன்ற நினைப்பு, அந்த நினைப்பில் சோறு உண்ண முடியாமல் போகிறது, பேச வேண்டிய செய்தியை பேசாமல் போகிறது, ஃபோன் காலை அட்டன் பண்ண முடியாமல் ஆயிடுறது, நல்லா பேசுகிறவங்கள்ட்ட கூட தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, இந்த ரியாக்ஷன் எல்லாம் வரும். எழுதி வைங்க, அப்போவே பயம் பாதி குறைஞ்சு போயிடும். இதை மட்டும் எழுதிய வாப்பா தனது பயங்களை ஏன் எழுதி வைக்கவில்லை? எல்லா சபராளிகளுக்கும் அது பொதுவென்றா என்ற கேள்விகள் எழுந்தன. அடுத்த நிமிடம் தூக்கில் போடப் போகிறவனிடமோ அல்லது உயிரை துச்சமாக நினைத்து களத்தில் நிற்கிற போராளியிடமோ ரிப்போர்ட்டரிடமோ எழுதிவை, ஒன்றும் நடக்காது என்று சொன்னால், அறிவுரை சொன்ன அந்த ஆலிம் ஷாவை பற்றி அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலையும் வந்தது. ஆளாளுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்து விட்டதால் தான் சைத்தானுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள் என்று கட்டளையிடும் ஆண்டவன் பயந்து கொண்டு வெளியில் தலை காட்டுவதில்லை என்று பட்டது. அப்படியும் சொல்ல முடியாது. பயத்தை சொன்னால், பயப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும் என்று மூக்குப்பொடி அடைத்த தாயத்து போடுபவர்களுக்கு அந்த ஆலிம்சா எவ்வளவோ தேவலைதான். தாயத்து பற்றி எழுதும்போது நண்பன் பாஸ்கரனின் ஞாபகம் வருகிறது. சூளமேந்திய சிவனுக்கும் துர்க்கைக்கும் வெட்டறிவாளோடு திரியும் வால்முனீஸ்வரனுக்கும் பயப்படாதவன். டே அமீரு, இதெல்லாம் எங்கள்கிட்டேருந்து அவங்கள பாதுகாக்கடா. மேலவாவூர் போய்விட்டு இரவில் திரும்பும்போது இரத்தம் கொட்டும் கண்களை உடைய ஒரு வெண் உருவத்தை காந்திமேடை பக்கத்தில் பார்த்து பயந்து போனான். அது இடிப்புகளின் இன்னல் தெரிந்த தேசப்பிதாவாக கூட இருக்கலாம். வீட்டையே சுட்டெரிக்கும் அகோர காய்ச்சல், வாசலில் வேப்பிலை, தேவராய சுவாமிகள் அருளியதெல்லாம் காக்கவில்லை. எஜமானின் தர்காவுக்கு போகலாமா? தேனே யுருதி வையவர் பேரிலே எவர் தானே யுதவுவாரினு நேரிலே. தானாகவே கையால் பூட்டிக்கொண்டு தலைவிரித்தாடும் எத்தனை பேய்கள் வந்து திரும்புகின்றன அங்கே. சாபுமார்களின் சாவி காரணமா, அல்லது அவர்களின் அத்தனை கடைகளையும் மீறி முற்றத்தில் புகுந்து கொட்டும் அருள் காற்றா? போவாதீங்க, சாம்பிராணியோட ஹாஹாண்டு புரியாத பாஷையில் பேசி கூடவே மொட்டையும் அடிச்சுடுவாங்க என்ற லூயிஸ் சார்
கடற்கரை சர்ச்சுக்கு கூட்டி போனார். அன்பை கொட்டுவார் சார், அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அது திரளான பாவங்களை மூடும். பயப்படத்தான் வேண்டும். சர்ச்சில் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொன்னதும் பாவி பாஸ்கரனின் அதைரியம் கூடிப்போனது. கடைசியாகத்தான் வண்ணாந்தெரு நாராயணசாமியார். அங்கேதான் தாயத்து கட்டப்பட்டது. ஆனால் குணமாக காணோம். ஆஜாத் பட்டறையில் வேலையில் பார்க்கும் அவன் தீக்கா மாமா தாயத்தை உடைத்து பார்த்தால் பால்டின் தகரத்தில் வெள்ளி, ஒரே ஒரு கீறல். பாஸ்கருக்கு கொஞ்ச நாளில் தானாகவே மனநல மருத்துவர் மஸ்தான் மரைக்காயரிடம் காட்டியும் கூட சரியாகிவிட்டது. பிறகும் குழப்பம் குறையாத அவன் நல்ல சீடனாக அந்த தகட்டை எடுத்து கொண்டு போய் சாமியாரிடமே காட்டியிருக்கிறான். அது கோடல்ல மகனே, நான் போட்ட கோடு. என்ன ஒரு சூஃபிஸ்ட் டச்சு! ஊர் அப்படி. பாஸ்கர் இங்கேதான் புத்திசாலியாக மாறினான். ஒரு பெரிய கோட்டை சாமியார் வீட்டு வாசலில் போட்டு அதற்கப்புறம் அதை தாண்டவே இல்லை. போது ஊரில் பெரிய அரசியல்வாதியாயிருக்கும் அவனுடைய துணிச்சல் எனக்கு கிடையாது. டோரா 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 என்று என் சின்ன வயதில் ஒரு சினிமா வந்தது. டோரா என்றால் புலி என்று அர்த்தமாம். அதை துரத்தி துரத்தி கொலை என்று மொழிபெயர்த்திருந்தார்கள் போஸ்டரில். எப்படி பார்க்க முடியும்? பயத்தை விரட்ட இரத்தம் சீறி பாயும் புடைத்த செந்தலை காட்டி ஒருவர் நிர்வாணமாகிவிடும் சிறுகதை. திரு அஞ்சா நெஞ்சன் எழுதியது என்று நினைக்கிறேன். அந்த சிறுகதை ஒன்றை ஒரு இணையதளத்தில் போன வருடம் படித்துவிட்டு நடை நன்றாக இருந்தாலும் வெலவெலத்து போனேன். பெண் பேயோ பெரும் நோயோ அற்புதமாக எழுதும் பெண் எழுத்தாளர் வனமோகினியின் எந்த பட்டியலிலும் இடம்பெறும் அவரது பின்னே ஒரு பிசாசுவை அந்த தலைப்பாலேயே இதுவரை படிக்கவில்லை. சமயங்களில் சில கவிஞர்கள் பெர்முடா முக்கோணப் பேயின் ரகசியத்தை எனக்கு சொன்ன கவிப்புலி வீரமுத்து துணிந்து துப்புவதாவது: ஆசையை துப்பு, ஞானம் வரும். அச்சம் துப்பு, வீரம் வரும். கெட்ட கனவு வந்தால் இடதுபுறமாக துப்ப வேண்டும் என்று ஹதீஸை எப்படி புதுப்பிக்கிறார்? உலகம் 70.8% தண்ணீரால் ஆனதா? யார் சொன்னது? எச்சில் ஐயா, எச்சில். உப்பத் தெரிந்தும் துப்பத் தெரியாத கவியரசனோ கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை என்கிறான். மரைக்கான் வீட்டு பெண்கள் தமிழச்சி அல்லவோ? எனது பயங்கள் முகம் பார்த்து தாய்ப்பால் கொடுத்த அந்த காலம். தாய்ப்பால் கொடுத்த தாயாரிடமிருந்தது தான் ஆரம்பித்தன. மகரி நேரத்தில் போவானாம். ருஹ்ருஹானி வரும்டா முருவம் என்று வீரத்தை முளையிலேயே கிள்ளுகிற அச்சுறுத்தலையும் மீறி தெருவில் விளையாடும் ஹராங்குட்டிகளின் ஊளைகளும் மறக்காமல் அத்தனை விளக்கு கம்பங்களின் நிழல்களையும் அகலக்கால் வைத்து தாண்டியபடி வரும் வாவூர் குடிகாரர்களின் அலறல்களும் ஆவுசம் ஆவுசம் போச்சு என்றுதான் குறிப்பிடப்படும். ஆவுசம் என்றால் ஜின். அது உண்மையிலேயே இருக்கிறது என்று தனி அத்தியாயமே ஒதுக்கி இருக்கிறது இறை மறை. ஜின்கள் மறைவாக இருக்கும் மேற்படியான்கள். கண்ணுக்கு தெரிந்தால் தாங்களும் தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்டு விடுவோம் என்கிற பயமோ? இதில் ஏன் என்று கேட்டவர்கள் கெட்ட ஜின்கள். ஆவுசமாம் ஆவுசம், எல்லாம் வேஷம் என்றார் ஒரு சஹர்பாவா தாழ்ந்த குரலில் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு. உண்மை தெரியாமல் வீட்டுக்குள் உறங்கும் பெண்கள் தெருவிற்கு வந்து எட்டி பார்த்தால் அல்லவா தெரியும் ஆவுசம் எந்த சபராளி வீட்டு நாச்சியாரிடம் கொசுறுகிறது, அல்லது எந்த திண்ணையில் எந்த சின்ன பையன்களின் பின்பக்கத்தோடு ஒட்டிக்கொண்டு மூச்சிறைக்க உருளுகிறதென்று. என்னை ஒன்றுக்கு கூட சரியாக பேய விடாத தாயாரால் நான் வளர்ந்தேன். அதட்டி பேயிடா என்றாள். பயப்படுறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் என்று அடிக்கடி இருட்டறையில் கிசுகிசுப்பார். எனக்கு புகைப்படம் எடுக்க கற்றுக் கொடுத்த 1/15 second at f22 is equal to 1/30 second at f16 என்ற புகைப்படம் எடுக்க கற்றுக் கொடுத்த ஒருவர்.
ஹைதர் காலத்து கேமராவில் அவர் எடுத்த டபுள் எக்ஸ்போஷரில் மினாராவில் பறக்கும் பாவட்டத்தின் அசைவுகளில் ஒரு சிறு மாறுதல் கூட தெரியாதது அப்போதைய ஆச்சரியம். சாதாரண ISO 100 ஸ்பீட் ஃபிலிமில் ஷட்டர் ஸ்பீட் 1 செகண்ட் வைத்து அப்பர்ச்சர் f2.8. அவர் எடுத்த தர்கா வான வேடிக்கை ஃபோட்டோவும் ஊரில் மிகவும் பிரபலமானதுதான். அதற்காக அவர் கைகள் என் மாணியில் அடிக்கடி உரச வேண்டுமா? இப்படி செய்வதன் அர்த்தம் என்ன என்று எனக்கு தெரிவதற்குள் வாழ்வை எப்போதும் பயமுறுத்தும் சாவுக்கு இரையானார். ஒழுங்காக வாழ்ந்தால் சாவு ஏன் பயமுறுத்துகிறது? ஆண்டவனே, என்னுடைய அடிப்பாகத்திலிருந்தும் நான் தாக்கப்படுவதிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவா அர்த்தத்தோடுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேய்க்கதை மன்னனின் கதைகளில் வருவது போல கும் இருட்டோடு இருக்கும் என் வீட்டின் பெரும் நடுக்கட்டு கரும் பிசாசுகளாய் மாறிவிடும் நெல் பத்தாயங்கள் மறைந்து மறைந்து தெரிந்து பயமுறுத்துவதற்காகவே உயிர்விட்டு கொண்டிருக்கும் ஒரு முட்டை விளக்கு. பித்தம் படபடங்குது, பீக்குழா தெரிக்க பாக்குது என்பார்களே, அப்படி வரும். முகச்சதை ஜிவ்வென்று இழுத்து கொள்ளும். கல்யாணமாவதற்கு முன்பு வரை கூட ஏதாவது வேகமாக பாடிக்கொண்டோதான் ஓடி கடந்திருக்கிறேன். எல்லா ஒலிம்பிக் ரெக்கார்டுகளும் அவுட். சமயத்தில் அந்த பாட்டே ஆந்தை மொழியுடன் பயமெனும் பெய்தனை அடித்தோம் ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா. தமிழ் சினிமாக்களில் திகில் காட்சிகள் வந்தால் ராஜேந்தர், ராமநாராயணன் படங்கள் தவிர தமிழ் சினிமாவே ஒரு திகில். கண்களை பொத்திக்கொண்டு விரலிடுக்குகளின் வழியாகத்தான் வீரத்தோடு பார்த்து முடிப்பது. பாடி வரும் பேய்களை இன்று வரை நெஞ்சம் மறப்பதில்லை. யா அலி, என்னை காப்பாற்றுங்கள். இந்த லட்சணத்தில் நான் அப்போது பெரியார் பக்தன். ஐயாவுக்கும் பயம் கிடையாதா என்ன? இப்போது வந்து அவர் சீடர்களை பார்க்க சொல்லுங்களேன், பார்ப்போம். யார்தான் எதுதான் பயப்படவில்லை? கார்கில் வீரராயிருந்தால் கருந்தேளுக்கு பயப்பட மாட்டாரா என்ன? கணினிக்கு வைரஸ் பயம், காலாகாலத்துக்கும் வறுமை பயம், தவளைக்கு பாம்பு பயம், பாம்புக்கு கீரி பயம். ஒரு நிமிடம் நின்று உற்று பார்த்தால் சின்னஞ்சிறு கல் கூட தன் ஆதி தோற்றத்தையும் மாற்றத்தையும் கதை கதையாய் சொல்லி பயமுறுத்துகிறது. பயத்தின் மூலத்தை பார்க்க ஹிப்னட்டிக் ரெக்ரெஷன் செய்ய தெரிந்தவரிடம் நம்மை ஒப்படைத்து அஞ்சல குஞ்சம், ஆறுமுக தாடி, 7 பளிங்கு, 8 கொட்டை துளாங்கு ராஜா, தூசிக்கு ராஜா விளையாடிய நிலைக்கும் கீழே சென்று இதையும் தாண்டி தாயின் வயிற்றிலிருந்து வெளியேறும் போது நமக்கு ஏற்பட்ட உணர்ச்சிக்கும் கீழே போய் பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கலாமாம். அவர் அங்கே தன்னையே பார்ப்பதற்கும் வாய்ப்பு உண்டுதான். ஆனால் அப்படி கண்டுபிடிப்பவருக்கு நேற்று போட்ட வண்ணான் பில்லோ பகலாக்கிய வவ்வால் மீன் பொரியலோ நினைவில் இருக்கும் என்பதற்கு சாட்சி இல்லை. மண்ணறை புழுக்கள் நெளியாத மனமோ, இந்த பாழாய்ப்போன பிரபஞ்சம் எழுப்பும் கேள்விகளில் குழம்பாத இனமோ உண்டா? இறைவனை நெருங்கினால் எல்லா மர்மமும் புரியும் என்று ஹஜ்ரத் உவைஸ் கர்னி கூறுகிறார்கள். அது எப்படி என்று கிலோமீட்டர் கணக்கு பார்த்து காலம் செலவழிப்பதை விட பெரியவர்கள் செய்வதற்கும் சொல்வதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நம்பிப்போவது நல்லது. ஒரு முறை உள்ளூர் மயத்தாங்கொள்ளைக்கும் வெளியூர் ஆற்றுக்கும் பயப்படணும் என்று ஒரு பெரியவர் சொல்லும்போது எனது பயங்களை பழிக்கும் சுல்தான் என்னை பார்த்து ஏளனமாக சொன்னான். பறக்கிற பிளேனில் ஏறி மனுஷன் நிற்கிற காலத்தில் பொன்னப்பயலங்களுக்கு பயம். நான்லாம் நடுராத்திரியில் கூட சுடுகாடி போய் வந்திருக்கிறேன் தெரியுமா? ஆம்பளைண்டா பயப்படக்கூடாதுடா. எப்போதுமே எல்லா விளக்குகளையும் போட்டுக்கொண்டு தூங்கும் என்னை பார்த்து அந்த ஹிம்மத்வாலா வேறொன்றும் சொன்னான். ஜெயிலில் தான் அப்படி தூங்குவார்களாம். நம் நாட்டு ஜெயில் அல்ல, அங்கே எங்கே விளக்குகள் இருக்கின்றன, சவுதி ஜெயில். இவனுக்கு எப்படி தெரியும்? 35 லட்சம் ரியால் கம்பெனி காசை திருடியதாக தவறாக சந்தேகப்பட்டு போலீஸ் ஜெயிலில் வைத்து விட்டதில் வந்த அனுபவம். சவுதி அரபிகள் முட்டாள்கள், முழு மூடன்கள். சுல்தான் திருடியது 34.25 லட்சம் மட்டும்தான். எப்படியோ அவனுடைய அண்ணன்காரன் பணத்தை தோது பண்ணி கொடுத்து இதற்கு வேறு அரபி ஊர் போய் அங்கே ஒரு ஆளை போட்டு தள்ளிவிட்டு துபாய். கழிந்து கொண்டு பேய்கள் ஓடாமல் என்ன செய்யும்? அஞ்சுவதஞ்சாமை பேதமை என்கிறார் சென்னா போதார் என்னும் நபி. சிற்றிதழ்களில் எழுதி கொண்டிருந்து விட்டு பின் அதன் சைஸ் பெரிதானதும் கோபித்து தினசரி பத்திரிகையில் எழுத ஆரம்பித்து விட்ட எழுத்தாளர் வீர தெருமகன்
Taking a new step, uttering a new word is what people fear most. சம்சயாத்மா வினஸ்யதி என்றார் கீதாவ்ஸ்கி. பயம் என்பது வியாதி என்று சொல்லிக்கொண்டே பைத்தியக்காரனாகவும் பிச்சைக்காரனாகவும் துறவியாகவும் மாறி மாறி நடந்து போகும். இந்த நொடியில் டான்சானியாவின் வடபுறத்திலுள்ள கிளிமாஞ்சரோவிலோ பெருவின் மச்சு பிச்சுவிலோ இருக்கிறார். பிச்சைக்காரனாகவும் துறவியாகவும் மாறி மாறி நடந்து போகும் இருக்கும் இவரிடம் தன் படைப்புகள் எதையும் கொடுக்க நண்பர்கள் பயப்படுகிறார்கள். ஆனாலும் அவர் நடந்து கொண்டே. இருட்டை விரட்ட டார்ச் லைட் தேவை என்று துணிவானந்தா போல எளிமையாக சொல்லி கூடவே ரீசார்ஜபிள் பேட்டரிகளும் அனுப்பி இருந்தால் உபயோகமாக இருந்திருக்கும். ஞானத்தின் திறவுகோலான அந்த டார்ச் லைட்டும் சபராளிகளுக்கு உதவும் என்ற உத்தரவாதம் இல்லை. நானும் கல்யாணமான பின் பேயை விட மனைவிக்கே அதிகம் பயப்பட்டேன். பாட்டனாவின் ரத்தம். உம்மா வீட்டிலிருந்து என் புகுந்த வீடு, எங்கள் ஊர் வழக்கம் அது, இருக்கும் ஜியான் தெரு போவதற்குள் அஸ்மா வீடு வரைக்கும் வரவா தம்பி என்று அப்போது ஊர் வந்திருந்த வாப்பா கேட்பார்கள். வாப்பாவின் உண்மையான கரிசனத்திற்கு மரங்கள் விரித்த கூந்தலுடன் ஆடும் தெருவின் திருப்பத்திலுள்ள இருட்டு பள்ளிக்கூட மைதானம் காரணமாக இருக்காது. அப்போதெல்லாம் மோதிரம் போட்டிராத வாப்பாவின் தைரியம் தெரிந்ததுதான். காரனாலே கலவரம் அடிக்கடி நடக்குது. இப்பெல்லாம் கல் வேகமாக எரியிறானுங்க, ஜன்னல் கண்ணாடிலாம் நொறுங்கி முத்தத்துக்கு வந்து விழுது என்று படித்த என் தங்கச்சி மூலமாக உம்மா போட்ட கடிதத்திற்கு அழகான நீண்ட திண்ணைகள் உள்ள வாசல் பக்கத்தை இடித்துவிட்டு கண்ணாடி துண்டுகள் பதித்த நொறுங்கி விழுந்தவைகளை இப்போது உதவின ரீசைக்ளிங். கண்ணாடி துண்டுகள் பதித்த பெரும் சுவரை உடனே எழுப்பச் சொன்னவர்கள் பயணத்தில் இருந்தால் எதுவும் சொல்லலாம். இருட்டு எனக்கு எப்போதும் பயத்தை தரும். அதை விரட்ட வரும் அஸ்மாவின் என் மனைவி துணிச்சல் அதைவிட. நடு இரவில் வயிற்றை புரட்டும் போது கொல்லைக்கு போனால் எனக்கு பாதுகாப்பாக வரும் அவள் என்னும் உம்மாவின் வேண்டுகோளது. நான் கழுவி விட்டு வெளியே வரும் வரை சமையல் கட்டு பின்புற வாசலில் தனியாக உட்கார்ந்திருப்பாள். கொள்ளையை பார்த்தாற்போல் இருக்கும் சமையற்கட்டு ஜன்னல் மூங்கில் சட்டங்களிலான பெருக்கல் குறிகள் கொண்டது. உள்ளிருந்து ஜன்னல் வழியாக கசிந்து பக்கவாட்டிலும் மெல்ல பரவும் வெளிச்சமும் இருளும் அவளது வெள்ளை முகத்தில் போடும் கோடுகளின் நெளிச்சல். இதை அதிகரிக்க அவள் ரொம்ப சாலிகான பெண்ணாய் தலையை மறைத்திருப்பது மற்றும் நடுச்சாமத்தில் வந்தேனே பாட்டு மறுமுறையும் நான் கழுவ ஓட வேண்டியிருக்கும். தூங்கும் போதோ அவளுக்கு முழு இருட்டு வேண்டும். நான் எதிர்த்ததால் ஒரே ஒரு சிவப்பு விடிலைட் வேண்டுமென்றே செய்கிறாள் இந்த கச்சடா. அஸ்மாவுக்கு பயமே கிடையாதா? இன்னும் கொஞ்சம் இன்னுங்கம்மா என்று முதுகில் கால் போட்டு இறுக்கி பிணைத்த வண்ணம் என்னை கொஞ்சுவதற்கு பின்னே அது இருக்கிறது. ஊரில் இருக்க மாட்டாங்களே மச்சான், ஆனால் மச்சான் ஊர்லேயே இருந்துடுவாகண்டும் பயம். முதல் வளைகுடா யுத்தத்தின் போது இங்கே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான் பிள்ளை என்று ஒரு சவுதி மாப்பிள்ளை சொன்னதற்கு அப்படித்தான்மா சும்மா போய் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கேயே இருங்க என்று தொதல் சொன்னதாம். அப்படி வீண் தைரியம் சொல்பவள் அல்ல அஸ்மா. ஊருக்கு வந்துருங்க மச்சான், அல்லாஹ் இக்கிறான் நமக்கு என்றாள். அப்போது துபாய்க்கு பிழைக்க வந்த என்னிடம். ஆனால் கூடவே மறக்காமல் ஒரு குண்டை தூக்கி போட்டாள். கார்ட்டூனிஸ்ட் மதன் எழுதியதை மாற்றிச் சொன்னால் அஸ்மா என்கிற வார்த்தைக்குள் உள்ள ச என்ற எழுத்தின் மேலுள்ள புள்ளியில் உட்கார வைக்க முடிகிற 400 கோடி அணுக்களில் ஒன்றை மட்டும் எடுத்து பிளந்தால் வரும் குண்டு. இங்கே நீங்கள் வந்துட்டா நம்ம பிள்ளைங்க கதி என்றாள். சதி. வேலைக்கு என்று அரபு நாடு வந்த காலத்திலிருந்து எப்போ அரபி திருப்பி அனுப்பி விடுவானோ என்ற பயம்தான் தினமும் வதைக்கிறது. வேலையே செய்யாமல் அரபியையே பயமுறுத்தி கொண்டிருப்பவர்களை விட்டு விடுவோம். ஏன் நாயே பார் தூசி என்று அரபி சுட்டு விரலால் தொட்டு நீட்டினான் என்றால் தன் சுட்டு விரலை தூசியில் தொட்டு நடுவிரலை அவனுக்கு காட்டும் யமகாதகன்கள். ஆனால் என்னை போன்ற சோதாக்களுக்கு அலுவலகத்தில் காலை வைக்கும்போதுதான் அப்பாடா இன்னும் வேலையில் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை வரும். ஆனால் நாளை அது அனைவரையும் பயமுறுத்துவதற்கென்றே இருக்கிறது. அச்சங்களின் தலை காவிரி அது. இன்றில் வாழ்ந்துவிட முடியும். நாளை எனும் குன்றில் வாழ துணி வேண்டும். அலுவலகத்தில் உள்ள முக்கியமான ஒருவர் விடுமுறைக்கு போவதாகச் சொன்னால்
அந்த துணியும் பறந்து நாணக்கேடாகிவிடும். மேனேஜர் அஃப்தாப் ஹசன் அமெரிக்காவுக்கு. பிள்ளைகள் வேலை பார்ப்பதால் அந்நாடு இப்போதெல்லாம் அவர் மதத்தை கருவறுக்க நினைப்பதில்லை. மேனேஜர் அஃப்தாப் ஹசன் விடுமுறையில் போவதாக சொன்னதும் அடிவயிறு கலங்கிற்று. விடுமுறை காலங்களில் அவர் துபாயை விட்டு எங்கும் போனவரல்ல. விடுமுறை சம்பளம், டிக்கெட்டுக்கு உண்டான பணத்தை எடுத்துக்கொண்டு இங்கேயே இருந்து விடுவார். ஒரே ஒரு முறை தன் தாயார் மௌத்திற்கு 1.5 நாள் கராச்சி போய் வந்தார். அவர் தாயும் என் பயத்தை புரிந்து கொண்டு வியாழன் காலை வபாத்தாகி இருந்தது. வெள்ளி விடுமுறை, தப்பித்தேன். இந்த முறை 2 மாதம் கச்சிதமாக என்னை சாகடிக்க பார்க்கிறார். உதவி மேனேஜர், பெர்சனல் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கும் ஒரு குமாஸ்தா, பியூன் மூவரையும் கம்பெனி ஆப் என்று வேதனையுடன் கிண்டல் அடிக்கப்படும் ஒன்வேயில் அனுப்பியிருந்ததால் கம்ப்யூட்டர்களில் கணக்கும் அவைகளின் பிணக்கும் பார்க்கும் கடன்காரன் நான் தான். அவர் வேலைகளையும் பார்க்க வேண்டும். அவர் வேலைதான் என்ன? ஐசி சம்பந்தமான கடிதங்கள் எழுதுவது, அரசாங்க பண்ணைகளுக்கான கொட்டேஷன் மற்றும் அங்குள்ள ஊழியர்களுக்கு கொடுக்கும் லஞ்சம், சேல்ஸ் ப்ரமோஷன் கோட் 5201-001 சம்பந்தமாக பிரிட்டிஷ்காரர்களுடன் பேசுவது, பேங்க் ரீகன்சிலேஷன். இதர நேரங்களில் தனக்கு கம்பெனி கொடுத்திருக்கும் சீறி பாயும் ஜாகுவாருக்கு செலவுகள் வைப்பது. கார், அமெரிக்காவில் உள்ள பிள்ளைகளுடன் சதா மொபைலில் பேசும், விதவிதமாக சூட்களும் போடும். கார் ஓட்டுவது தவிர்த்து மற்ற வேலைகள் அனைத்தையும் நானும் செய்துவிட முடியும். ஆனால் பளுச்சிகளான அர்பாப்களிடம் அவர்களுக்கு விளங்குமாறு கரிக்கோடு போட்டு சொல்லும் கணக்கும், அவர்களின் கொடூரமான குதறல்களுக்கு தகுந்தாற்போல தைரியமாக அவர் சமாளிக்கும் விதமும் எனக்கு அறவே வராது. தவிர தேசிய மொழியான மலையாளத்துடன் போட்டி போடும் ஹிந்தியோ எனக்கு தடுமாறும். மூத்த முதலாளி வந்தால் என்றும் சாகாத பின்லேடன் புகழ் வாழ்க. நடு முதலாளி வந்தால் ஒட்டகத்திற்கு எப்படி நகம் வெட்டுவது. இளைய முதலாளி வந்தால் லெபனான் காரிட முளைதான் டாப். அற்புதம். இந்த கோல்டன் சாண்டில் சென்ட்ரல் ஏசியோடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு 3 பெட்ரூம் ஃப்ளாட். இத்தனை வசதிகளுக்கு காரணமாக அவர் சொல்வது ராவல்பிண்டியில் பார்த்த ஒரு ஃபக்கீரை. அங்கே அவர் பேங்க் கிளார்க்காக வேலை பார்த்தபோது நடந்த சம்பவம். உதற வைக்கும் குளிர். கம்பளி போர்த்தி கால் பக்கம் ஹீட்டர் வைத்துக்கொண்டு உறவுக்காரரின் இல்லத்தில் வாசலை பார்த்தபடி உட்கார்ந்திருக்கிறேன். கடுமையாக மழை பெய்கிறது. நனைந்து கொண்டே வாசலில் ஒரு ஃபக்கீர் போனார். அவரை அந்த ஊரில் நான் பார்த்ததே இல்லை. நேரே என்னிடம் வந்தார். உடல் தெரியும்படி வெறும் ஒரு மெல்லிய உடை. சும்மா வந்து நின்றார். மற்றவர்கள் அவரை பார்த்து கொண்டிருக்க நான் மட்டும் சாய் வேண்டுமா என்று கேட்டு கொடுத்தேன். குடித்தார். அடுத்த மாதம் நீ இங்கிருக்க மாட்டாய், உனக்கு எல்லா வசதிகளும் வரும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. யார் இவர்? 20 கிலோமீட்டர் தூரத்தில் கோல்ரா ஷரீஃப் என்று இருக்கிறது. அங்கேதான் இப்படிப்பட்ட ஆட்கள் நேக் ஆத்மி லோக் சுற்றுவார்கள். நான் வெளியில் வந்து பார்த்தேன். யாரும் இல்லை, மறைந்து விட்டார். அடுத்த மாதம் துபாய்க்கு வந்துவிட்டேன். எது சொன்னாலும் கேட்டுக்கொள்ளும் முதலாளி. என் வாழ்க்கையே மாறிவிட்டது. தனக்கென்று எதுவும் கேட்காதவர்கள் பிறருக்காக கேட்கும் துவா பலிக்கத்தான் செய்கிறது. ஹசனுக்கு இன்னும் வியப்பு மாறவில்லை. ஹசன் எனக்கென்று கேட்டாலும் பலிக்கும். ஆனால் அவர் இப்போது ஃபக்கீர் அல்ல. எனவே நான் ஒரு நல்ல ஃபக்கீராக அல்லது நல்ல ஃபக்கீருக்காக காத்திருக்க அலுவலகம் இருக்கும் குடவுனிலேயே புல்கட்டுகளுக்கு பக்கத்தில் தனியாக ஒரு பழைய போர்ட்டபிள் கேபினில் தங்க சிபாரிசு செய்திருக்கிறார். ஃபக்கீர் வந்தாலும் வருவார், மழை வராது, புழுதிக்காற்றுதான் எப்போதும். எல்லா வசதியானவர்களுக்கும் பின்னால் ஃபக்கீர்கள் இருக்கிறார்கள். ஃபக்கீரை பார்க்க போய் அந்த ஃபக்கீரிடமிருந்தே வாங்கி தின்ன ஆரம்பித்தவர்களின் கதையும் எனக்கு தெரியும். ஃபக்கீரை நினைக்கும் போதெல்லாம் மேனேஜர் நினைவுதான். மேனேஜர் இந்த முறையும் இங்கேயே இருந்திருப்பார்தான். மகளுக்கு இவர் போனால்தான் பிரசவமாகும் என்பதில்லை. ஆனால் கம்பெனி இருக்கிற சூழ்நிலையில் இப்போதே கிராச்சுவிட்டி காசை கொஞ்சம் கொஞ்சமாக பல மாதிரி எடுத்தால்தான் உண்டு. அர்பாபுகளை பயமுறுத்தும் ஸ்டாஃப் லோன் போட்டு சென்றார். எப்படி சமாளிக்கப் போகிறோம்? பெரும் உருவம் என்னை இறுக்கி கட்டி பிடித்தது. நாம் யாருன்னு தெரிகிறதுக்கு சரியான சான்சங்கன் இது என்று ஆன்மீகம் பேசினார் ஒரு அன்பர். நாமூசின் வருகையால் திடீரென ஒளி வெள்ளமும் அதைத் தொடர்ந்து டிடிஎஸ்ஸில் இடி முழக்கம் போன்ற எதிரொலியும் எழுந்து அலையென பரவிய குகை. அதுக்கு கண்ணாடியில் பார்த்தா போதாதா?
ஏன் என்ன பாருமே நீம்பரே இப்ப என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டேன். தட் தட் என்று காலடி மெல்ல வைத்த வண்ணமோ, சரசர என் சருகுகளின் மீது ஊர்ந்த வண்ணமோ, இனம் தெரியாத விலங்குகள் என்னை தொடர அனுமதிக்கக்கூடாது. அது பயத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறது. இருக்கிற குழப்பங்கள் போதும். ஹசனுக்கு அசாத்திய தைரியம். மேசன்டானாவாகவோ மனித வெடிகுண்டாகவோ மாறியிருக்கக்கூடியவர். உலகம் முழுதும் நம்மவங்கள் மேல் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பயம்தான் அடிப்படை என்பார். யாருடைய பயம்? நம்மவங்கள்தான் உலகமா? பரஸ்பர நம்பிக்கையின்மையால் அல்லவா என்று கேட்டேன். ஜாடு என்று ஒற்றுமையை விளக்குமாறால் அடித்துவிட்டு ஒரு கானா கராப் கரேகா பார்வை பார்த்தார் பாருங்கள். இப்போது நினைத்தாலும் வெதக் வெதக் என்றிருக்கிறது. அவர் பார்வை பற்றி என் பார்வை சரிதானா? அறியாமைதான் பயத்தின் விஷ விதை என்றால் அதை தோண்டி எடுத்துவிட்டு தெளிவனும் மலர்த்துவ வேண்டிய கனவுகளோ தீங்கனவுகளாக வந்து தொலைக்கின்றன. துரத்தி வரும் பேய்கள் நெஞ்சின் மேலேறி நின்று குரல் வளையை மிதிக்கும். வற்றி வறண்டு கிடக்கும் அணையும் தெரியும் ஒரே ஒரு சொம்பு தண்ணீரில் 100 நரகல்கள். கொதிக்கும் கல்லில் வைக்கப்பட்டும் விரைத்து நிற்கும் குறியை யானையின் பாதம் என்று மிதித்து கூழாக்கும். கிரியோமின் சாலமன்ஸ் வால் பாதிப்பில் நான் வரைந்திருந்த பெருஞ்சுவர் கேன்வாஸிலிருந்து குதித்து வெளியேறி பிள்ளைகள் மேல் சரியும். ஐயோ! ஒழுவுடன் ஓதி படுத்தும் ஓடவில்லை என் பயம். அபயமளி ஆயத்துல் குர்சியே யா முதகப்பிரு என்று 21 தடவை தினமும் ஓதி வந்தால் கெட்ட கனவு வராது என்று அஸ்மாவுல் ஹஸ்னா இறைவனின் திருநாமங்கள் அதில் போட்டிருக்கிறது. இது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. இருந்தால் ஈராக் ஜனங்கள் பயன்படுத்தி இருப்பார்களே. பிஸ்மில்லா ஹில்லதிலா யலுற்று மவாஸ்மி ஷயுன் வஹுவஸ் சமீவுல் அலீம் என்று ஓத வேண்டுமோ? தூங்கும்போது பயமுறுத்தும் கனவுகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் சாப்? மேனேஜரிடம் ஒரு நாள் கேட்டேன். மார்க்கமும் அதிகம் தெரியும் அவருக்கு. உடனே முழித்து விட வேண்டும். டுமில் கரைத்துத்தான் குடித்திருக்கிறார். எலக்ட்ரோ என்சிஃபேலோகிராஃபை இவர்தான் கண்டுபிடித்தாரோ? பாதாளத்திலிருந்து புறப்பட்டு வரும் பேய்களை சாந்தப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தி விரட்ட முன்னேறிய தைவான்காரர்கள் ஆடும் நிர்வாண நடனம் கூட இவர் சொல்லிக் கொடுத்ததாகத்தான் இருக்கும். இவரிடம் கேட்டிருக்கக்கூடாது. ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் தானாகவே எல்லாம் தெரியும். மந்தூக் என்று அழைக்கப்படும் கம்பெனியின் பிஆர்ஓ ஊர் போயிருந்த சமயம் கம்பெனி டிரைவரைத்தான் பிஆர்ஓ வேலையை பார்க்க சொன்னார் முதலாளி. அவன் பயந்தான். முதலாளி சொன்னார், சாதிக்கே பகலே தும்கோ மாலும் தா, பாத்காம் அச்சி தராசே மாலும் ஹோகையானா. அதாவது முதலிரவில் மனைவியோடு சேர்வதற்கு ஒத்திகையா பார்த்து கொள்கிறோம் என்று ஒன்றும் தெரியாமல் பூந்தாதானே சுவாரஸ்யமே. ஒன்றும் தெரியாமல் பூந்து விளையாடுவதற்கும் நிஜமான வேலையின் பிரச்சனைகளுக்கும் வித்தியாசம் இல்லையா? நான் மேனேஜரிடம் கண்டிப்பாக சொன்னேன், உங்களிடத்தில் சசியை வைத்துவிட்டு போங்கள். சசி அர்பாபின் வேறொரு அலுவலகத்தில் இவர் பார்க்கும் அதே வேலையை குறைந்த சம்பளத்தில் பார்க்கும் மலையாளி. பத்மராஜனை நான் பார்த்து கொண்டிருக்கும்போது பாக்யராஜை பார்ப்பவன். அதிசயமாக இவன் கொடுத்த மலையாள கேசட்டில் ஒரு ஆவி இன்னொரு ஆவி தன்னை தொடும்போது பயந்து போய் திரும்பும். இந்த மலையாள நகைச்சுவையே தனிதான். சசிக்கு என் மீது பிரியம் பிறந்தது கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கும் ரிசீவபிள் லிஸ்டிங்குக்கும் தொகைகளில் வேறுபாடு வரும்போது அதை கண்டுபிடித்து மாஸ்டர் டிபிஎஃப் ஃபைலில் தானாக திருத்தம் செய்யும் சின்ன புரோகிராமை எழுதி கொடுத்ததால். இவனுக்கும் தெரியாத விஷயமே இல்லை. பிளேன் கூட ஓட்டத் தெரியும். ரொம்ப சுலபம்தான் அது. வால் பக்கம் நின்று கொண்டு வேகமாக தள்ளிக்கொண்டே போனால் டக் என்று பறந்துவிடும். அந்த சமயம் நாம் உள்ளே குதித்து உட்கார்ந்து விட வேண்டும், அவ்வளவுதான். சம்சா மட்டும் தனக்கு அதிகம் வராது என்று சொல்லிக் கொள்வான். பரவாயில்லை, மஸ்கா தெரிந்தவன். ஓரிரு நாளில் அதை கற்றுக்கொள்ள முடியும். சாதிக்கே பகலே. அக்கௌண்ட்ஸுக்குத்தான் நீ இருக்கிறாயே. எல்சிக்களை அவன் ஆஃபீஸிலிருந்தே சசி பார்த்து கொள்வான். அந்த ஜமானா எல்லாம் இப்போ எங்கப்பா? கொட்டேஷன் மட்டும் அப்பப்போ அடித்து கொடுத்துடு. செக்கு கேஷ் பிவி போடுறதுக்கு காசுமே இங்கே வச்சிடுறேன். யார் அப்பே? அவரா? ஊர் பிசாத்து தவிர அவருக்கு வேறு என்ன தெரியும்? எந்த துப்பட்டி எவன் தொட்டு அழுக்கானது என்று கஃபர் கொடுத்து கொண்டிருப்பார் எப்போதும். இவருக்கு ஒரு ரசிகர் மன்றமே இருக்கிறது, சிக்கத்தல் ஹைல் ரோடில். என் தயக்கத்தை சொன்னேன் மேனேஜரிடம். முக்கியமாக இந்த நயகத் பேவகூக்களை சமாளிக்க தெரியும். அர்பாப்களைத்தான் அதி முட்டாள்கள் என்று சொன்னார். அறிவாளிகளை வேலை வாங்குபவர்கள் முட்டாள்களா? சரியென்று வைத்து கொண்டாலும்
அப்படி அவர்கள் இருப்பதால் அல்லவா இன்னும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. வலிச்சு நக்கிட்டு போனப்புறம் வந்திக்கிறீங்களா என்று சிலர் சொல்வதெல்லாம் சும்மா. காசிம் காக்கா வந்தார். தேஜஸ் பொங்கும் ஹசன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த எனக்கு தேரைக்கு முடி முளைத்தார் போல இருக்கும் புது முகம் எப்படியோ இருந்தது. எங்கள் குடவுன் ஒன்றின் சூப்பர்வைசராக இருக்கும் அவரது முகம் பரிச்சயமானதுதான். ஆனால் இந்த இடத்தில் பொருத்தி பார்க்க மனம் வரவில்லை. அவருக்கும் இது தற்காலிக இடம் என்று தெரிந்துதான் இருந்தது. ஆனாலும் மேனேஜர் வேலை தெரியாத இந்த மேனேஜருக்கு கம்பீரம் கூடவே வந்து முகத்தில் உட்கார்ந்து கொண்டது. நாற்காலியின் சக்தியோ எங்கள் ஊரிலேயே அதிகம் படித்து உயர்நீதிமன்ற நீதிபதியான ஒருவரின் ஞாபகம். நீதிபதி அந்த சமயம் தமிழக கவர்னர் இறந்ததால் தற்காலிக கவர்னராக நியமிக்கப்பட்டார். அடுத்த நாள் கவர்னராகவே ஊருக்கு பந்தாவாக வந்து அலம்பல் பண்ணிவிட்டு போனார். ஒரு வாரம் அவரை எல்லோரும் கவர்னர் என்று அழைத்தார்கள். அதுபோல இப்போது முதிர் என்றால் இந்த முதிர்ந்த காக்காதான். ஆடி ஓடி அலிபாதுஷாவை கொழுவில வச்ச மாதிரில நம்மளை வச்சு புட்டாக என்றார் என்னிடம் பெருமையாக. அலிபாதுஷாவா? அந்த காலத்தில் அப்பாஸ் நாடகம்ட்டு நம்ம ஊரில் ஒன்று போட்டாக, அதில் வர்றவர். அந்த அலிபாதுஷாவை இவர் முன்னால் எலிபாதுஷா ஆகிவிடுவார் போல் இருந்தது. காக்கா அத்தனை அழகாக அர்பாபுகளின் குருட்டு கேள்விகளை சமாளித்தார். நாம் ஆஃபீஸ் வேலை செய்யா காட்டி கூட பரவாயில்ல, இவனுங்களோட அகண்டம் புகடம் வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சிடணும் என்றார். அர்பாபுகளின் ஈரான் சொந்தக்காரர்களுக்கு மாறி மாறி டிரான்சிட் விசா எடுப்பது அவர்களின் அமானத் கணக்கில். உலகத்தில் எங்குமே இல்லாத ஒரு வினோத கணக்கு இது. அவர்களின் அமானத் கணக்கில் இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் தேவா எட்டிஸ்லாட் பில்கள் மறக்காமல் கட்டுவது, குடவுனில் வளர்க்கப்படும் ஆடு கோழிகளுக்கு தீவனம் வாங்க போடுவது. சைன் அத்தாரிட்டியாக உள்ள பெரிய முதலாளி ஸ்பான்சராக இருக்கும் இன்னொரு கம்பெனியின் பார்ட்னருக்கு கப்பியும் கயிறுமாய் இணைந்த கூட்டாளியாக இருந்தார் காக்கா. ரொம்ப நல்லதாக போயிற்று எனக்கு. அர்பாபுகளின் தொந்தரவாவது பரவாயில்லை, இந்த அஜியோ ட்ரேடிங் தொந்தரவு. அல்லைனில் உள்ள மராய் பண்ணையிடமிருந்து செக் வந்துவிட்டதா என்று நாள் முழுவதும் உயிரை எடுத்து விடுவார்கள். அங்கே இல்ல சூடானி அக்கவுண்டிடம் கேட்டபடி சொல்லி கொண்டிருக்க வேண்டும். இத்தனை டன் அல் பால்பா, ஒரு வகை புல்லது, போனது வந்தது என்று. போகாமலேயே போடப்படும் இன்வாய்ஸுக்கும் அதற்கான செக்குக்கும் தனி கணக்கு. கணக்குக்கு நான், கமெண்ட்ரிக்கு காக்கா. காக்கா அஜியா ட்ரேடிங் தவிர மாட்டி விட்டுடவான் மறைக்கான். மற்ற கம்பெனிகளின் எந்த விசாரணைக்கும் பதில் கொடுப்பதில்லை. டர் என்று கிளிக்கும் சத்தம் வந்தால் எங்கிருந்தோ ஃபேக்ஸ் வந்திருக்கிறது என்று அர்த்தம். ஸ்பெயின் கம்பெனிக்கு 24,000 டன் ஃபெல்லர்ஸ் ஆர்டர் கொடுத்தோமே, என்னாயிற்று? அர்பாப் குறைந்தது 2 லட்சம் டன் எடுக்க வேண்டும் என்கிறார்கள் என்பார். ஃபேக்ஸை பார்த்தார் போல. இமெயில் பார்க்கும் நான் காக்கா என்று குரல் கொடுத்தால், ஆமாம் அந்த ஸ்டேட்மெண்ட் தான், பிரிண்ட் எடுங்க என்று திசை திருப்புவார். சப் கஸ்டமர்ஸே பாக்கி வசூல் கர்னா அபி ஜரூரி ஹை. இது அர்பாபுக்கு. என் அருகே வந்து எல்லா பலாவையும் தாடி வந்து பார்த்துக்குவான். நீங்கள் பயப்படாமல் இருங்க. இவனுங்க தரையில் நீந்த சொன்னால் நாம் தரைக்கு அடியிலே நீந்துற மாதிரி பாவலா காட்டணும் என்றார். நவீன தீயணைப்பு கருவிகளை உடனே குடவுனில் பொருத்த சொல்லி டிஃபென்ஸ் அலுவலகத்தில் இருந்து ஒரு நாள் ஃபேக்ஸ் வந்தது. டர். நான் பதறினேன். அட சும்மா இருங்க அமீர்தீன், இவன்லாம் இப்படித்தான் பயமுறுத்துவான். எந்த இங்கிலீஷ் கம்பெனியாச்சும் இவனுங்களை பயமுறுத்தி இருப்பான். அதுதான் இப்படித்தான். முன்னால் ஒரு ஷார்ஜா கம்பெனியில் வேலை பார்க்கும்போது வரதையெல்லாம் கிழிச்சு போடுவேன். ரொம்ப கெடுபிடியான ஃபேக்ஸாக இருந்தால் மட்டும் என் முதலாளிட்ட, தங்கமானவன் அந்த அரபி, கொடுக்கிறது. அப்பாடா குஷ் கம்மக்னு அவன் கிழிச்சு போட்டுடுவான். இதைத்தான் அண்டர்ஸ்டாண்டிங் என்கிறார்கள். அந்த அரபி காசிம் மௌஜூத் என்று கரகரத்த குரலில் காக்காவின் பெண்டாட்டியிடம் கேட்டால், ஆக பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்காகம்மா என்று பதில் சொல்லுமாம். அரபிக்கு புரிந்துவிடும். புரிந்து கொண்டு பயங்களை வேறறுத்தால் முன்னுக்கு வந்து விடலாமோ? என் சம்பளமே வாங்கும் காக்கா குடும்பத்தை வரவழைத்திருக்கிறார். வாடிக்கையாளர்கள் குடவுனில் இவரிடம் கொடுக்கும் பணம் குறைந்தது 3 மாதத்திற்கு பிறகுதான் தான் ஒரு ஹாஜியார் என்ற நினைப்பு வந்தவுடன் ஆர்வியாக மாறும். ரொட்டேஷனுக்கு சைட் பிஸ்னஸாக உண்டியல். களிமண் கண்டவனெல்லாம் உண்டியல் செய்கிற துபாயில் இவருடையது உடையாதது. 1000 ரூபாய்க்கு 50 பில்ஸ், பைசா மட்டும் எனக்கு டிஸ்கவுண்ட். பிற அனுகூலங்களும் கிடைத்தன. ஆஃபீஸ் கம்ப்யூட்டரை அப்கிரேட் செய்கிறேன் என்று ஊரில் உள்ள கம்ப்யூட்டருக்கு தேவையானதையெல்லாம் வாங்கிவிட்டேன். லைட், பென், டிவிடி ரைட்டர், வெப் கேமரா.
பழைய மேனேஜர் போல ஏன் எதற்கு என்று கேட்காமல் உடனே செக். நான் ஏனோ எனது வெகுநாள் கனவான IBM திங்க்பேட் வாங்கி கொள்ளவில்லை. அமீர்தீன், நாம் 2 பேரும் ஒரே ஊர்க்காரனாக இருக்கிறதுக்கு மனசு வச்சா என்ன வேணும்னாலும் செய்யலாம். 5 நாளைக்கு ஒரு முறை இவனுங்க வீட்டுக்கு தலைக்கு 6000 போகுது. கையெழுத்து வாங்கிட்டு 60,000 மாற்றினா இந்த மடையனவளுக்கு தெரியவா போகுது என்றார் ஒரு நாள். என் முகம் வெளிரியது. ஆனால் நாம் ஈமான்தாரிங்க, அப்படிலாம் செய்ய மாட்டோம் என்றார். வத்து கல்லிமுன ஐதீகம் வ தஸ்கத்து அர்ஜுலிகும் பிமாகானு யக்சிபூன் என்று சூரா யாசின் ஓதும்போது நெஞ்சம் நடுங்குபவர். கைகளும் கால்களும் மறுமை நாளில் சாட்சி சொல்லுமாம். தோளே சொல்லுமே வேதத்தில். சாட்சி சொன்னால்தான் இறைவனுக்கும் தெரிவதை எண்ணி நடுங்கத்தான் வேண்டும். சூரத் யாசின் பொருட்டாலே சொர்க்கம் தருவாய் ரஹ்மானே. தினமும் பட்டான் ரெஸ்டாரண்ட்டில் மணக்கும் புலாவும் தளதளவென்ற நிகாரியும் கூடவே இரவுக்கான பார்சல்களும் கிடைத்தன. மலையாளி கடையில் இரவுக்கு ஏதாவது கறி வாங்கி அதை 3 வேளை வைத்து கொள்கிற எனது பிசுக்குத்தனம் எங்கே போயிற்று? காலையில் வரும்போதே காக்கா காசு பிடுங்கும் கராமா ஹோட்டல்களிலிருந்து சுதியான டிஃபன் வேறு வாங்கி வருகிறார். சரவணபவன் தோசைக்கு கராச்சி தர்பார் கடாய் கோஷ் தான் சட்னி. ஹர்ஜ் புல்கட்டுகள் வாங்க இம்ப்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் காக்காவிற்கு கொடுத்திருந்த 25,000 திர்ஹத்திற்கு வாங்கிவிட்டதாக ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் SRVயுடன் சேர்த்து போட்டால் என் ஸ்டாஃப் அட்வான்ஸ் ஒரு JV மூலம் முதலாளி போலவே கையெழுத்திட்ட காக்காவால் காணாமல் போகும். ஆடிட்டர்ந்து ஒத்தவன் நிற்கிறான் காக்கா. கொடுக்குற காசுக்கு ரிப்போர்ட் எழுதுகிறவன் தான் தம்பி துபாயில் ஆடிட்டர். அவனுவளும் பிழைக்கத்தானே வந்திருக்கிறானுவ. மிஞ்சி மிஞ்சி என்னாவும் சவுதி மாதிரி காட்டான் ஊரா இது தலைவெட்ட. காசையெல்லாம் செலவு பண்ணிட்டேன்ட்டு சொன்னால் கொஞ்ச நாள் ஜுமைரா ஜெயிலில் வச்சுட்டு ஊருக்கு ஒரே ஏடியாக அனுப்புமா. மயிறு ஒன்றாச்சு நமக்கு நல்லதுண்டு எடுத்துக்க போகிறோம். என்ன துணிச்சல்! ஊர்க்காரர்களின் குறைகளையெல்லாம் ஒன்று விடாமல் தமாஷாக சொல்லி எப்படியெல்லாம் இறுக்கத்தை குறைக்கிறார். என் பயத்தை எழுதி வைக்கவில்லை என்றாலும் ஆலிம்சா எழுதியிருந்தது சரிதான் என்று பட்டது. நாம் தான் வீணாக பயப்படுகிறோம். தனிச்சிறியேன் சிறிதிங்கே வருந்திய போததனை தன் வருத்தம் எனக்கொண்டு தரியாத கனத்தே பணிப்புறும் அவ்வருத்தமெல்லாம் தவிர்த்தருளி மகனே பயம் உனக்கென் என்றென்னை பரிந்தனைத்த குருவே. 1 மாதம் ஓடிய சுவடே தெரியவில்லை. தீய கனவுகளும் வரவில்லை. பயங்கரமான தைரியம். சான்றாக ஒரு நாள் விடுமுறை போட்டுவிட்டு எல்லா மெகா சீரியல்களையும் பார்த்ததை சொல்லலாம். ஒரே ஒரு பிரச்சனை. அடுத்த நாள் நான் ஒரு அடியெடுத்து வைக்க அரை நாளாயிற்று, அவ்வளவுதான். இன்னும் 3 வருடத்தில் நடக்கப் போகிற மகளின் கல்யாணத்திற்கும் பயப்பட வேண்டியதில்லை போலிருக்கிறதே. வேலையில்லாமல் ஊருக்கு விரட்டி அடிக்கப்பட்டாலும் கூட வீட்டு திண்ணையில் ஒண்டிக் கொள்வதற்கென்று ஒரு நசுங்கிய அலுமினிய குவளையை வாங்க வேண்டிய அவசியமும் இல்லைதான். செல்லும் என் வாய்ச்சொல். வாப்பா போல கடைசி காலத்தில் பயந்து சாக வேண்டியதில்லை. வாப்பா மலேசியாவில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஊரோடு வந்தபோதுதான் அந்த தங்க மோதிரம் போட்டிருந்தார்கள். சில பேரைப் போல கையை விட பெரிதாக கல் வைக்காமல் மிகச் சிறியதாக ஒன்று பதிந்திருந்தது. பைரோஸ் என்று நினைக்கிறேன். மோதிரத்தில் முத்திரையெல்லாம் இல்லை. இருந்திருந்தால் காதர்ஷா, முஸ்லீம், சபராளி என்று 3 வரிகள் இருக்கலாம். ஆனால் பயணம் முடிந்த சபராளி கிழவர்களுக்கு முத்திரையால் பயன் என்ன? மோதிரம் எப்படியும் 2 பவுன் இருக்கும். புதியது மாதிரி தெரியவில்லை. ஆனால் பாலிஷ் பண்ணப்பட்டு பளபளப்பாகவே இருந்தது. நான் ஆசைப்பட்டதற்காக ஒரு நாள் எனக்கு மாட்டிக்கூட பார்த்தார்கள் வாப்பா. தொளதொளவென்று இருந்தது. கொஞ்ச நாளைக்கு பிறகு எனக்கு சரியான அளவில் வந்துவிடும் என்றார்கள். இத்தனை நாள் இல்லாமல் இப்போ மட்டும் என்ன? பட்டும் தங்கமும் ஆண்களுக்கு விளக்கப்பட்டதல்லவா என்று ஆளாளுக்கு கேள்வி. நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டார்கள், போடவில்லை. போட்டவரை கடிந்தார்கள். வெள்ளி முலாம் பூசிய இரும்பு இல்லை வெள்ளியேதான் என்று குழப்பினாலும் அது ஹராம் என்பதில் சந்தேகமே இல்லை அவர்களுக்கு. எடு ஹதீஸ்களை தன்னை நெருப்பு வளையத்தில் இறக்கியவர்களுக்கு பதில் சொல்லாமல் வாப்பா சிரித்து கொள்வார்கள்.
கேட்பவர்களின் தங்கப்பல் நினைத்தோ, ஊண்டி நடக்கிற வயசில் ஊண்டு கேட்குதோ உன் மாப்பிள்ளைக்கு, இன்னுமா மகண்டு போய் கிடக்கிறாகா என்று கிளத்தோழிகள் வீட்டில் கேலி செய்வதை பொறுக்காதவர்களாய், வாதனை கலட்டித்தான் எண்ணற்ற கொடுங்களேன் என்று உம்மா கேட்டதற்கும் அதே சிரிப்பு. வாப்பாவின் நண்பர்கள் நெய்னா மாமா, செல்லமாளிமார் போன்றோர் கடைசி காலத்தில் மனைவி பிள்ளைகளால் தூக்கி எறியப்பட்டு பரம்பைசா இல்லாமல் கிழிந்த கைலியும் பரட்டை தலையுமாய் தர்கா வாசலில் போவோர் வருவோரிடம் காசு வாங்கி தின்றதை நினைக்கிறார்களோ, உதவும் கையில் ஏதாச்சும் இருக்கணும் என்று முணுப்பது மட்டும் கேட்கிறது. சவுதியில் இருக்கும்போது வாப்பா மௌத்தான செய்தி சந்துக்கில்தான் எடுத்தார்களாம். இப்போதும் வாப்பாவை நினைத்தால் மோதிர கையோடு தான் நினைக்க தோன்றுகிறது. கஜ்ஜாலி மரைக்காயர் தெருமுனையில் சைக்கிள் கடை ஜப்பாரின் கேலிகளை காதில் வாங்கி கொள்ளாமல் அங்கேயுள்ள உடைந்த நாற்காலியில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருக்கும் வாப்பா. பேப்பரை பிடித்து கொண்டிருக்கும் சுருங்கிய கைக்கு பொருந்தாத மோதிரம். அது கடைசியில் என்னாயிற்று என்று உம்மாவிடம் கேட்க எனக்கு பயம். மோதிரத்தை விற்றுவிட்டார்களா அல்லது மாப்பிள்ளை பவுனாக மருமகன்களுக்கு போயிற்றா? துணிந்து ஒரு நாள் கேட்டதற்கு வாப்பா தோட்டத்தில் குளித்து கொண்டிருந்தபோது கிணற்றில் தவறுதலாக போட்டுவிட்டார்கள், ஆட்களை இறக்கி தேடியும் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு உம்மா என்னை வெறுப்பாக பார்த்தார்கள். பெரிய ரசூலுல்லா மோதிரம் பாரு என்று முணுமுணுத்தார்கள். தெரியாமல் சொன்னாலும் அதற்கும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. மூன்றாம் கலீபாவான உதுமான் ரலி ஒரு கிணற்றில் தவறுதலாக ரசூல் சல்லின் முத்திரை மோதிரத்தை நழுவ விட்ட சம்பவம். 3 நாட்கள் தேடியும் கிடைக்கவில்லையாம், விட்டுவிட்டார்கள். முடியையும் நேசிப்பவனுக்குத்தான் தெரியும் மோதிர நஷ்டம். உம்மா சொன்னதில் நம்பிக்கை வரவில்லை. எனக்குள் வார்த்தைகள் புரண்டன. கனவுகள் ஊறும் பச்சை கிணற்றில் ஏணி இருக்கும் இறங்கி போக, இரத்தப்பூக்கள் எட்டி பார்க்கும் பக்கச்சுவர்கள் குத்தி கிழிக்க, ஆழம் போனால் காலம் நீளும் வானம் ஏணி தூக்கி போகும். இதே போலத்தான் நான் ஹைஸ்கூல் படிக்கும் சமயத்தில் உம்மாவின் தங்க வளையல் ஒரு முறை காணாமல் போயிற்று. பால் கிதாப் பார்த்த தைக்கால் சாபு அது கிணற்றில் விழுந்து விட்டது என்று சொல்லியதால் மொத்த கிணற்று தண்ணீரையும் சேரையும் வெளியில் கொட்டினார்கள். வளையல் அகப்படவில்லை. தேடி பார்த்தோம், காணவில்லை என்று சொல்லிவிட்டு வா என்று உம்மா சின்ன மாமாவை அனுப்பினார்கள். சின்ன மாமாவுக்கு சாபுவை பிடிக்காது, எந்த அவளியா குஞ்சுகளையும் தான். ஆனாலும் போனார், என்னையும் அழைத்து கொண்டு. சொன்ன பேச்சை கேட்காவிட்டால் சோறு கிடைக்காதென்ற பயம். அங்கே ஒரே பெண்கள் கூட்டமாக இருந்தது. பார்க்க வித்தியாசமானதாக இருந்தது. சாபுக்கு ஒரு பெண்மணி மிக மரியாதையாக சிகரெட் பற்ற வைத்து கொண்டிருந்தாள். இந்த லுவ மாப்பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுத்திருக்க மாட்டாடா பார்த்துக்க என்றார் மாமா குசுகுசுவென்று. இதை சாபிடம் சொல்ல அவரால் முடியாது. செவுனை செய்து விட்டால்? என்னை பார்த்ததும் யாரு, சின்னாச்சி மவனா என்று சிரித்து கொண்டே கேட்ட சாபு மறுபடியும் கணக்கு போட்டு, வெளியில வந்துட்டேங்குதே, அள்ளி போட்ட சேத்தையெல்லாம் தோண்டி பார்க்க சொல்லு என்றார்கள் மாமாவிடம். சேற்றில்தான் இருந்தது. அந்த சாபு இப்போது உயிரோடு இல்லை. பால் கிதாபை விட படைத்தவன் கிதாப் மர்மமானது. 1000 ஜந்திரி வந்தாலும் அளக்க இயலாதது. வாப்பாவை மோதிரத்தோடு அடக்கி இருக்கவும் மாட்டார்கள். அது எங்கோ இருக்கிறது, தேடிக்கொண்டு, முழுதாகவோ வடிவம் மாறியோ. அமெரிக்காவிலேயே பழைய மேனேஜர் தங்கிவிட்டால் அந்த மாதிரி மோதிரம் 100 வாங்க முடியும் என்னால். என் வாழ்க்கை வடிவம் மாறிவிடும் தான். அப்போதுதான் அவரிடமிருந்து மெயில் வந்தது. நான் இங்கே ஜன்னத்தில் இருக்கிறேன். கியா ஜபர்தஸ்த் மால்கை. ஆமாம், அங்கே பிரச்சனை இருக்கிறதா? மொபைல் எடுத்து கொண்டு போங்க சாப், ஏதும் பிரச்சனை இருந்தால் கேட்கிறேன் என்று போகும்போது நான் சொன்னதற்கு, தொந்தரவெல்லாம் செய்யாதே, அவசியம் இருந்தால் மட்டும் இமெயில் செய் என்று கராராக சொன்ன மேனேஜரின் நெஞ்சுக்கு என்ன ஆயிற்று? ஏ தாடி, நீ வந்தால்தான் பிரச்சனை. சொர்க்க பூங்கா உனக்கு மட்டுமா? இப்போதெல்லாம் கனவுகளில் என் 2 பக்கங்களிலும் விக்டோரியாவும் நயாகராவும் கொட்டுகிறது. மடியில் குழந்தைகள். எதிரே தெரியும் மானசரோவர் சுத்தமான பாலால் நிரம்பி இருக்கிறது. அதில் மேடை போட்டு நான் மயங்கும் குலாம் அலி கச்சேரி நடக்கிறது. துக்கு கீழகருனே சேடா ஹோகா. கஜலில் அவன் வேறுபடுத்தி காட்டும் லகர்களில் ஒரு லகர் எனக்காகவே ஹார்மோனியத்தில் இருந்து புரண்டு வந்து காலை நனைக்கிறது. நுரையாக சாரங்கி. அப்படியே என் பயம் போக்கும் குலாம் அலிக்கு பாப் ஃபோபியா. புனிதமான மேடை. குட்டிக்கர்ணம் அடிப்பதற்கு அல்ல என்பான்.
இருந்தாலும் நமது எல்லா பயங்களையும் மட்டுமல்ல, எல்லை பயங்களையும் போக்கும் நிஜ கலைஞன் நான். அவனது கஜலில் திளைக்க என் மனைவியோ அவள் பாட்டுக்கு प्यार किया तो डरना क्या जब प्यार किया तो डरना क्या என்று குஜல் பாடிக்கொண்டிருக்கிறாள் உற்சாகமாக. ஆமாம் என் விழா எலும்பே, ஒரு பிரச்சனையும் இல்லை என்று ஹசனுக்கு பதில் அனுப்பிய அடுத்த நாள் கனவின் தன்மை மாறிவிட்டது. பிரம்மாண்டமான கக்கூஸ் பேசினில் பாதி உயிரோடு மிதந்தேன். என் மனைவி எத்தனை முறை ஃப்ளஷ் செய்தும் வாளி வாளியாக தண்ணீர் ஊற்றியும் தொட்டிக்குள் போகாமல் சுற்றி சுற்றி வந்தேன். நகங்களை முடிகளாக கொண்ட ஒரு தடித்த ஆணின் கை, ஆனால் வளையல் போட்டிருந்தது, எங்கிருந்தோ நீண்டு வந்து அவளை அரைந்து தள்ளிற்று. என்னை பிடித்து தூக்கி மூத்திரம் ஆராய் ஓடும் தரையில் போட்டு உற்று பார்த்தது. திடுக்கிட்டு எழுந்து ஒன்றன் பின் ஒன்றாக சிகரெட்டுகளை ஊதி தள்ளினேன். துர்ச்சொப்பனம் நீங்க வீர கவிராஜ் ராமசாமி எழுதிய அருட்பா புகையிடையே தெரிந்தது. என்றோ படித்து மறந்து புதைந்த ஒன்றை வேரோடு பிடுங்கி சரியான சமயத்தில் கொடுக்கும் நமது சக்தியே ஒரு பயம்தான். மீராண்டினையடியை மறவாவிம் மனத்தினிலே மேவு காட்சி பேரான கனவில் வரும் பெண்ணாசை யுரமேவும் பிணியை நீக்கி. அரைக்கதவு மெல்ல தட்டப்படும் சப்தம். பயந்து போனேன். இந்த அதிகாலையில் யாராக இருக்கும்? திறந்து பார்த்தால் அங்கே யார் நிற்பார்கள்? எதுக்கும் பயப்படக்கூடாது தம்பி, உத்து பாருங்க, பிரச்சனையை நேர மோதணும் என்று மௌத்தான வாப்பாவின் குரல் கேட்பது போன்ற உணர்வு. நிஜமாகவே என் சீதேவி வாப்பா வந்து விட்டார்களா? காணாமல் போன மோதிரத்தோடு இருப்பார்களா? தைரியமாக கதவை திறந்தால் நாத்தூர் நின்றான். சுபுக் தொழுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாலேயே தயாராகி விடுபவன். இரையச்சம் மிக அதிகம். கியா பீர்பக்ஷ், ஹசன் சாப் வாபஸ் ஆகயா ஜி. வந்திறங்கியதுமே விமான நிலையத்திலிருந்து அவனுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். நரகத்தில் இறங்க ஜனங்கள் மிகவுமே அவசரப்படுகிறார்கள். இத்னி ஜல்தி கியூ? அமைதியாக கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன். உறக்கம் வரவில்லை. காசிம் காக்காவுக்கும் தகவல் வந்திருக்கும். அவர் இனி நேராகவே ஆஃபீஸ் வராமல் குடோனுக்கு போய்விடுவார். குளித்துவிட்டு சீக்கிரமே அலுவலகம் போனேன். எனக்கு முன்னால் ஹசன் இருந்தார். எல்லா ஃபைல்களையும் வவுச்சர்களையும் புரட்டி பார்த்தபடி. புஷ்ஷுக்கு புதிதாக முளைத்த முடிகள் பற்றி ஹசன் பேசாதது குறித்து ஆச்சரியம்தான். சீக்கிரமே அன்று வந்த அர்பாபுகளிடம்தான் மெல்லிய குரலில் ஹிந்தியில் என்னமோ பேசினார். மஹ்ரிஃப் முடிந்ததும் என்னிடம் தன்மையாக அடுத்த வாரம் ஒன்வேயில் ஊர் போக தயாராக இருக்குமாறு கூறினார். அதிர்ந்து போய் நின்ற என்னிடம் நகல் க பாலத் விசா டிரான்ஸ்ஃபர் கொடுக்க முடியாததும், ஹர்மான் 6 மந்த் பேனை தவிர்க்க முடியாததும் தன்னை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்துவதாக சொன்னார். 15 வருடம் சேர்ந்து வேலை பார்த்த என்னை மறக்க முடியாது என்று தழுதழுப்பான குரலில் கூறியவர் முதலாளி. தனது நினைவாக வைத்து கொள்ள சொல்லி கொடுத்ததாக ஒரு பழைய மோதிரமும் கொடுத்தார். வாப்பா அணிந்திருந்த அதே மோதிரம். அக்டோபர் 2003 எழுதப்பட்ட கதை. மற்றும் ஒரு கதை வாசிப்பில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.